எந்தடா சித்தி இப்படி பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணேன்? எந்த பிறப்பு உனக்கு தெரியாதா? அந்த ப்ரொஃபசர் போரா முன்னாடி என் பாடத்தையே வாங்கிட்டியடா. ஓ மை காட், எப்போ? தெரியாத மாதிரி கேட்காத, அடிச்சு கொண்டுருவேன். அட சத்தியமா ஞாபகம் இல்ல டாக்டர். ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள்லாம் டிலீட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் டிலீட் பண்ணிரு. அந்த ஆட்டியை பத்தி சொன்ன பேட்டரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என் பாடத்தை வாங்கு. அட என்ன டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க ஆட்டியெல்லாம் டிலீட் பண்ணக்கூடாதுன்னு. வீணாபுர சுப்பையா, நான் சொன்னது ஆன்டி வைரஸ். ஆனா இவங்க ஞாபகம் வச்சிருக்கிறது கேண்டீன்ல சட்னி ஊத்துற ஆன்டியை பத்தி. ஓ அப்படியா டாக்டர்? ஏப்பா சிட்டி அவர்தான் தெளிவா சொல்லியிருக்காருல, எங்களுக்கு தான் புரியாது, உனக்குமா புரியாது? எனக்கும் புரியலையே. இந்த ஆள் நார்மல் வாய்ஸ்ல பேசினா புரியும், சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல பேசினாட்டு பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குது. நார்மலா வாடா சிட்டி என்ன பண்ற கேக்குறதுக்கு ஓடா சிட்டி என்ன பண்ற எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. என்னையா சொல்ற? பாத்தியா இப்ப கூட நீ சிரிச்சியா? எப்படி இருந்துச்சு? நார்மலா இருந்துச்சா? ஆனா இந்த சிரிக்க சொல்லு. அப்படிமா டேய் சிட்டி, எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பார்த்து பேசு. பாத்தியா இப்ப கூட டேய் சிட்டி எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பார்த்து பேசு அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுவிட்டு டேய் சிட்டி எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. என்ன புரியா? என்னடா சூப்பர் ஸ்டார் வாய்ஸையே கலாய்க்கிறியா? யோ சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பரா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. பாத்து ஏடா உன்னை உருவாக்குனதே நான் தான், ஆனா நீ ஏன் மனசே காயப்படுத்துற மாதிரி பேசுறல. மனித உணர்வுகளை உனக்கு புரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் உனக்கு மனித உணர்வுகளை கொடுக்கணும். சுப்பையா, பன்னீர்செல்வம், நீங்க 2 பேரும் பட்டிருக்க, இவனுக்கு மனித உணர்வுகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேவைப்பட்டா வெளியில கூட்டிட்டு போங்க, 4 பேர் கூட பழக விடுங்க. ஆனா வெளியாட்கள் கூட பழக விடாதீங்க. நம்ம ஆளுங்க கூட நம்ம ஆளுங்க கூட மட்டும் பழக விடுங்க. நம்ம ஆளுகளா? நம்ம ஆளுகன்னா நம்ம ஆளுகடா, நம்ம ஆளுகதே. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அடக்காசு மட்டும் போதும் கண்ணே, பாசம் மட்டும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு காட்டுக்குள்ள பாட்டியோடு என்னடா பேசிக்கிட்டு இருக்க இங்க. அடேங்கப்பா, எப்படிங்க இந்த வயசுல கூட நீங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? டாய் தம்பி, அது எப்படின்னு நான் சொல்றேன் கேளு. இல்ல வேணாம், நீங்க சொன்னா ரொம்ப நேரம் சொல்லுவீங்க, நானே ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். கிழட்டு கழுத. ஆமா, இவர் மட்டும் வாலிப கழுத, நீயும் கிழவந்தாயா? சரி விஷயத்துக்கு வா. இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு இடையில உள்ள தூய்மையான காதல் தான் காரணம். அதனால நீயும் காதல் பண்ணு, என்ஜாய் பண்ணு. நான் காதல் பண்றதா? என்ன பாட்டி சொல்றீங்க? அட ஆமடா சிட்டி, நீ காதல் பண்ண ஆரம்பிச்சாதே எந்திரன் படத்திலே ஒரு ட்விஸ்ட் வரும். அதனால வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு பிடிச்சு காதல் பண்ணு. ஆண்டாளு, விஷயம் தெரியாம பேசாத. நீ என் பேரு தெரியாம பேசாத. யாரு அந்த ஆண்டாளு? எத்தனை வாட்டியா பேரை மாத்தி கூப்பிடுவேன்? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அது ஒண்ணு இல்ல அண்ணக்குடி. எது அண்ணக்குடியா? அது அருணாச்சலம். அருணாச்சலமா? இல்லமா கூலி. ஐயோ, இந்த கிழட்டு பைய படுத்துற பாடு என்னால தாங்க முடியலையே. ஹலோ மேடம், ஐ அம் யுவர் ஆடம். ஆடமாவது சூடமாவது ஒழுங்கா மரியாதையா போயிரு, இல்ல மான மரியாதையை கெடுத்து விடுவேன். நந்த கோபால ஹரே கோவிந்தா தாரே ரையா 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 ரையா. ஓ, இதுதான் ஆக்சுவல் பாட்டு. ஆனா நம்ம இன்ட்ரோ எப்படி இருக்கு தெரியுமா? நந்த கோபாலா போதும் பாட்டெல்லாம் போதும், வேற ஏதாவது கத்து கொடுங்க. நேக்கே எதுவும் தெரியாது, நான் என்னத்த கத்து கொடுக்க போறேன்? அதான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நந்தினி அது இதுன்னு. நந்தினி நான் லவ் பண்ற பொண்ணு, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல. எடங்க எப்படி சொல்றீங்க? நல்லா தானங்க இருக்கீங்க, உங்களே பிடிக்கல? அவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கான், பேரு ரிமோட்டா. எது ரிமோட்டா? என்னங்க இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க? அதான் பாருங்களேன், பி ராமானுஜம் அழகா பேர் வச்சிருக்க என்னே பிடிக்கலையா, ஆனா யாருன்னே தெரியாத ரிமோட்டா பிடிச்சிருக்கான். அக்கிரமத்தை பார்த்தேலா? யாருக்குமே அக்கறை இல்ல, யாருக்குமே பொறுப்பு இல்ல, யாருக்குமே எதுவுமே இல்ல. ஐயோ, ஏங்க அழுவுறீங்க? அழுவாதீங்க. பி ராமானுஜங்கிற பேரு ரொம்ப கெத்தான பேரா இல்லாட்டியும் ஒரு அமைதியான பேரா இருக்கு. அதனாலதான் பிடிக்கலையோ என்னவோ.
இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் அமைதியான பேர் எங்க பிடிக்கிறது? கிசா கிசா பாய் 1 2 3, தர்பூசணி திவாகர், இந்த மாதிரி பேர் தான் பிடிக்கிறது. ஆனா எனக்கு மட்டும் என்ன அப்படி பேர் வச்சாலும் எனக்குன்னு இல்ல, எங்க குடும்பத்துக்கே அப்படித்தான். எங்க அப்பா பேர் பார்த்த சாரதி, அது என்ன விட அமைதியான பேர். அது கூட பரவாயில்ல. எங்க தாத்தா பேர் பூச்சி. எது பூச்சியா? என்னங்க சொல்றீங்க? அடா ஆமாங்க, யாராவது உங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டா நான் பூச்சின்னு சொல்லுவேன். உடனே அவங்க எல்லாம் சிரிச்சு முடிச்சுட்டு என்னடா பேரு இது, பூச்சி வண்டு கரையான்லாம் பேர் வச்சிருக்காரு கலாய்ப்பா. எனக்கு ஒரே அவமானமா இருக்கு தெரியுமா? ஐயோ என்ன கடிக்க மறுபடியும் அழுதுகிட்டே இருக்குங்க. இல்ல சிட்டி, நீ ஒரு ரோபோட். ஆனா உனக்கு கூட சிட்டின்னு ஸ்டைலா ஒரு பேர் வச்சிருக்கா. அத நினைச்சாதான் சிட்டி வயிறுல திகு திகு திகுன்னு எரியுறது. அட என்னடி ஏதாவது கத்து கொடுக்க சொன்னா நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. ஆக்சுவலா உனக்கு இப்ப அழுகிறதுக்கு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சிட்டி. புரியுதா இல்லையா? இதுவும் ஒரு வகை ஃபீலிங் தான். ஓ அப்படிங்க நிஜமாவே அழுகலையா? இந்த சில்லி மேட்சுக்கெல்லாம் அழுகிறதுக்கு நான் அந்த லூஸ் சாம்பியன் நினைச்சியா? அப்படித்தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் இருக்க அப்படிங்க அபி இல்லையா? நீங்க யாரு? You got me. ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, மண்டைக்கு மசாலா தடவிட்டு வந்துடுறேன். 2 minutes later. Whoa, 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 naki naki. எது டக்கி டக்கியா? என்னடா பிஜிஎம் இது? Hey Chichi, I'm Remo. RMO Remo. The Rampok model, Chapatikali seller, and Mukiyama, Nadiniயோட ஒரிஜினல் லவர். ஓ நீதாடா அது? அப்போ முதல்ல ரிமோட்னு சொன்ன? அத வீடா போட அப்படிதான் சொல்லிட்டு தெரியுவா, அதனாலதான் அப்படி சொன்னேன். By the way, மனுஷங்களோட ஃபீலிங்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்தேன். இருக்கிறதுலயே முக்கியமான ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லித்தருவா. அது என்ன ஃபீலிங்ஸ்? இட்ஸ் லவ் மேன். கேள்விப்பட்டது இல்லையா? ஓஹோ 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 நக்கி நக்கி. மாம்சே, எவகிட்ட பழக போனாலும் எல்லாருமே லவ் பண்ணுன்னு சொல்லி தராங்களே தவிர எவனுமே உருப்படியா எதுவும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அப்ப லவ் பண்ணிட வேண்டியதானே? லவ்வா? நான் யார போய் லவ் பண்றது? அட லவ் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதான் அடிக்கடி ஒரு பிள்ளை இந்த லேபுக்கு ஒண்ணு வருது. அழகா செவப்பா என்ன மாதிரி பர்சனாலிட்டியா. எது பர்சனாலிட்டியா? சரி கோவப்படாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அந்த புள்ளைய மாதிரி ஒரு அழகான புள்ளையா, ஒரு கேரிங்கான புள்ளையா லவ் பண்ணலாம். ஏன் அந்த புள்ளைய கூட லவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி செருப்பால டாட் செட்ஸ் என்னடா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அவளுக்கு? சுப்பையா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த புள்ளையோட பாஸ் லவ் பண்ற பொண்ணுடா. ஐயோ தெரியும் சுப்பையா, ஆனா அந்த ப்ரொஃபசர் போரா இருக்காருல்ல, அவர் தான் ஒரு 3000 ரூபாய் காசை கொடுத்து சிட்டி அப்படி ட்ரிகர் பண்ண சொன்னாப்ல. அட திருட்டுடாய, ஏடா நீ இங்கே வந்து லஜ்ஜா ஆகுறத விடலையாடா? கிழவருக்கு தெரிஞ்சா எடா தெரியுமா? அடா அவருக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன கவர்மெண்ட்ல வேலை ஆகுறோம், பிரைவேட்ல தானே, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதோட அந்த ப்ரொஃபசர் உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்தாரு. அதை 3000 ரூபாய் வாங்கி தரேன், என் கூட சேர்ந்துக்குங்க. அது வந்து சேதுக்கலாத. ஆனா கிழவட நினைச்சாதான் வைத்த கலக்குது. அட கிழவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், நீங்க துணிஞ்சு இறங்குங்க. அப்படிடா சரி. ஏடா சிட்டி, நீ அந்த சடா புள்ளைய லவ் பண்ணு, அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கு. அது உனக்கு அதுக்கு சோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. எப்படா? சூப்பர். இவன் யோசிக்கிறத பார்த்தா இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே அவ்வளோ இருக்கு. போடுறா பிஜிஎம். என்னடா சிட்டி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அதான் சொல்றேன்ல, எனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுவை. என்னடா சிட்டி இதெல்லாம்? முதல்ல நார்மலா பேசு. அட கொப்பே தண்டாடே, ஏதா உன்னை உருவாக்கி உனக்கு இத்தனாலும் வேலைக்கு சார்ஜ் போட்டு வளர்த்து விட்டது நானு. ஆனா நீ வளர்த்த கிட்ட பார்ல பயிர மாதிரி ஏன் ஆளையும் என்கிட்ட இருந்து லவ்ட்ட பாக்குறியா? நான் வேணும்ல அதே பண்ணலப்பா. நீ தானே சொன்ன மனித உணர்ச்சியே இல்லாம இருக்க, கொஞ்சமாச்சும் மனித உணர்ச்சியை ஃபீல் பண்ணுடா. ஃபீல்டு அதான் ஃபீல் பண்ணிட்டேன். அதே முட்டால் நான் சொன்னது வேற ஃபீலிங்ஸ்டா. ஒருவேளை அந்த ஃபீலிங்ஸ் வந்துருந்தா கூட நீ பொறுமையா இருந்திருக்கணும். நான் தான் உனக்காக ஒரு பொம்பளை ரூபம் செஞ்சு தரேன்னு சொன்னதுல, அது வரைக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த பிள்ளையதான் பிடிச்சிருக்கு. அதே உன்னை அடிச்சே கொன்றுவேண்டா. ஏடி நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்க. ஏதா டைலாக் எதுவும் மறந்துட்டியா, இல்ல நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அதையே ஆரம்பத்துல சிரிச்சு பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை தொடும் போது முக்கியமான உயிர் எதுவும் பிடிக்கச்சுன்னு வையே, ஷாக் அடிச்சு செத்து போயிருபடி. பரவாயில்லையா? ஐயோ இல்லைங்க. அப்புறம் என்ன பேசாம நிக்கிற? சொல்ல அவகிட்ட.
வழக்கமா சில பொண்ணுங்க இந்த மாதிரி நேரத்துல சொல்ற அதே டேலாக்க சொல்லவகிட்ட. வசி புரிஞ்சுக்கோ, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன், நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அட பூதேவி பொட்டா, வசிங்கிறது ஏன் பேருடு, சிட்டின்னு சொல்லு. சாரி சிட்டி, புரிஞ்சுக்கோ, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன், நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன சரா எப்படி சொல்ற? இந்த ஆளுக்கு பயந்ததும் இப்படி சொல்றியா? அப்படின்னா ஒன்று பயப்படாத, ஓகே ஒரு குத்துனா செத்துருவேன். ஆடா நன்றி கட்ட டாய, ஏடா நானும் பொறுமையா இருக்கலாம்னு பாத்துக்கிட்டே இருக்க, என்னடா ஓரா பேசிக்கிட்டு இருக்க? வேடா வசு, அப்புறம் வருத்தப்படுவேன். ஓ, என்ன மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? ஏடா கீரிப்புள்ள கிளினிக் பிளஸ் சாப்பு போட்டு குடிச்ச மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நீ யாரையே உசாரப்பட பாக்குறியா? ரொம்ப பேசாத வசி, அப்புறம் உன்னை பத்திர சீக்கிரட்லாம் இந்த பிளேட்டை சொல்லிவிடுவேன். என்னடா சீக்கிரட்? என்ன சீக்கிரட் சொல்ல போறடி? பகல்ல நரைச்சு பிடிக்க டை அடிக்கிறியா அதை சொல்லவா? இல்ல நைட் ஆனா தனியா உட்காந்து தண்ணி அடிக்கிறியா அதை சொல்லவா? டே அதெல்லாம் அவனுக்கே தெரியுடா. அப்போ ப்ரௌசிங் ஹிஸ்டரி அதுல இன்காக்னிட்டோ போட்டு என்னடவோ பண்றியே, அதெல்லாம் சொல்லவா? அது வந்து என்னடா ஏதோ பொய்யா சொல்லி ஆளைய டே பிடிக்க பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது தானே. என்னடி கிறுக்கு புறுக்குன்னு முழிக்கிற? ஐயோ அப்ப நடந்துருமோ? ஐயோ இல்லைங்க. அப்படி சொல்றியா செல்லா கூட்டி? பாத்தியா என் தங்க கட்டிய? அப்பாடா நம்பிட்டேன். அவதான் என்ன பிடிக்கும்னு சொல்லி பூஜையில சாடி அவுட் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாளே, இன்னும் என்ன நிக்கிற? போயிட்டு லேப்ல உட்காந்து ஏதாவது சோக பாட்டு கேளு. செல்லா குட்டி, இதுக்கப்புறம் இந்த சாட் ஜிபிடி அப்புறம் இந்த கபடாட்டி இவங்க கூட எல்லாம் சேராத, படிப்புல போக்கஸ் பண்ணு. நீ நல்லா படிச்சாதான் நீ நினைச்ச மாதிரி டாக்டர் ஆகலாம், நல்லா படிக்கலாட்டி துணை முதலமைச்சரே ஆகலாம். ஆனா மிளகாவை போனவிட ஆளுகிட்ட இடையே கூத்து விடுறது மட்டும் பார்த்தாம இப்ப அரசியல்வாதிகள்ட்ட கூத்து விட பாக்குறியா? யோ அவர் தான் அப்படி சொன்னாரு, நியூஸ்ல பார்த்தேன். டே பேசாதடா, நீ பேச எனக்கு தான் பிரச்சனை. நீ லேபுக்கு வாடி, உடைச்சு குப்பையில போற. இதுக்காகவா அந்த வசீகரன் உடைச்சு குப்பையில போட்டா? இன்ட்ரெஸ்டிங். யோ நானே அக்காக்கா கலண்டு போய் வந்து நிக்கிறேன், இது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அது இல்ல சிட்டி, உலகத்திலே தலை சிறந்த படைப்புடா அது நீதான். ஒன்னையே ஒருத்த குப்பையில போட்டு கடாவ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். உங்க ஸ்டூடெண்ட் வேற எப்படி இருப்பாரு? உங்கள மாதிரிதான் இருப்பாரு. அட கரடு திண்டி கபநாட்டு, உன்னை கக்கூஸ் கழுவ கழுவிட்டியா? அதான் பாஸ் சொல்ல வந்தேன், கக்கூஸ் கழுவுறதுக்கு பிரஸ் எல்லாம் எடுத்து தயாராயிட்டேன். திடீர்னு பார்த்தா சார்ஜ் குறைஞ்சு போச்சு. ஆயோன்னு பதறி அடிச்சு முடியாந்து சார்ஜ் போட்டுக்கிட்டேன், இல்லன்னா அங்கேயே மைக் போட்டு விழுந்திருப்பேன் பாஸ். அதானே பார்த்தேன், ஒரு வேளை பார்க்காத. சார்ஜ் இல்லன்னு சொல்லியே சும்மாவே திரி. அப்பா சிட்டி, உன்னோட பேட்டரி லைஃப்லாம் எப்படி? ஒரு தடவை சார்ஜ் பண்ணா ஒரு நாள் ஃபுல்லா சார்ஜ் நிற்கும். என்ன? மை காட், இன்ட்ரெஸ்டிங். டேங்க அப்பா, ஒரு நாள் ஃபுல்லா சார்ஜ் நிக்குமா? பாஸ் அவன் பேட்டரியை கழட்டி எனக்கு போட்டு விடுங்க பாஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். அட பாவிகளா, அடைக்கலை கட்டு வந்த எட்டே ஆட்டையை போட பாக்குறீங்களடா? ஏடாடிகளா அந்த கார்ல பேட்டரி திருட கும்பலாடா? வா வந்தவனே கண்டுபிடிச்சிட்டியா? அந்த வசீகரன் நல்ல சிஐடி ப்ராசஸர் வச்சிருப்பான் போல இருக்கு. சுமார் சிட்டி, நீ உண்டுகளை தப்பா நினைக்காத. நாங்க உண்டு அப்படிப்பட்டவங்க கிடையாது. நான் உன்னை சரி பண்றேன். ஆனா எனக்கு அந்த கிளவி வீடு தெரிஞ்சாகணுமே. கிளவியா? எந்த கிளவி ப்ரொஃபசர்? அதான் நீ வசீகரனும் நைட்டு கரண்ட் திருடுவீங்களே, அந்த கிளவி வீடு. ஓ அதுவா? சொல்ற ப்ரொஃபசர் சொல்ற, நீங்க எது கேட்டாலும் சொல்ற. ஆனா என்னைய மட்டும் பழையபடி மாத்திருங்க. ஐ லவ் சடா, எனக்கு சடா வேணும். கண்டிப்பா சிட்டி, உன்னைய பழையபடி மாத்துறேன். ஆனா நீ லவ் பண்ணதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்லி உன்னை இப்படி ஆக்கிட்டானே, அதை நினைக்கும் போதுதான் என் மனசே கஷ்டமா இருக்கு. நானும் ஒரு ரோபோ வச்சிருக்கேன், அவன் யாரையும் லவ் பண்ணா நான் நோ சொல்லவே மாட்டேன். என்ன அப்படியா பாஸ்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே ஈடு பல்ல காட்டாத. உன்னால எதிர்த்து நடக்கிறதே கஷ்டம். நீ எல்லாம் லவ் பண்ணி இடத்தை கிழிக்க போற. ஒழுங்கா கக்கூஸ்கள் வருது எப்படி பிராக்டிஸ் பண்ண. ஷிட், ஒரே அவமானமா இருக்கு. சரி, ஒருவேளை நான் யாரையாவது லவ் பண்ணி கூட்டியாந்தா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நடந்தா 2 பேரையும் அதே இடத்துல வச்சு கொளுத்திடுவேன். அட பாவி மனுஷங்களா, ரோபோவை கூட ஆணவ கொலை பண்ணுவீங்களா ஐயா? சரி, அந்த கர்மெல்லாம் இருக்கட்டும். முதல்ல சிட்டியை தூக்கு, அவனை பழையபடி மாத்தணும். தூக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சார்ஜ் கம்மியா இருக்கே, பரவாயில்லையா?
அட கரடதி கம்லாட்டி, உனக்கு எவ்வளவு சார்ஜ் போட்டாலும் பத்தவே பத்தாதா? ஓடி இருக்கிறது. ஓகே பாஸ். இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போடா இங்கிருந்து. அட இரியா, அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல ஓடிடுவேன். நான் இது வரைக்கும் செஞ்ச வேலையிலேயே உருப்படியான வேலைடா அது நீதான். தேங்க்யூ பாஸ். எருமை எருமை, உன்னை எவன்டா சொன்னது? நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ம்ம். புதுசு வந்ததும் பழசு மறந்துட்டியா பாஸ்? இப்படி எல்லாம் பண்ணாத. மொட்டையா போய் நாசமா போய் அழிஞ்சு போயிருவேன். டேய், கோவத்தை கிளப்பாத, வாயை முடிக்கிட்டு. ஓகே சிட்டி, நீ இப்ப தயாரா இருக்க? எழுந்துரு. நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ போரா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்ட. முன்னை விட இப்ப ரொம்ப வலிமையா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன் துணிவா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலையா? ஏடா போரா, என்ன பாட அந்த பழைய இரும்பு வச்சுக்கிட்டு இருக்க? எடைக்கு போடல? ஆட உங்களோட நாசமா போவ. என்ன பழைய எறும்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்களை வாட போட சொல்லி கூப்பிடுறேன். அதுக்கு மேலே கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். ஏடா அவனுக்கு கொடுத்துருக்கிறது ரெட் சிப் போராஸ் டச். சிட்டி, உனக்கு ஒரு குட் நியூஸ். உன்னோட மெமரி கெப்பாசிட்டி இப்போ 1 TB. வாவ், சூப்பர் போரா. நீ எவ்வளவு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பத்தலடா சொல்லு, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட 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 அட, நீதாயா சைடிஸ்ட். ஆனா அந்த கஞ்ச புடிக்கு வசி இருக்காடு, அவனுக்கு 8 GB தான் கொடுத்தான். இதுக்காகவே அவனை பழிவாங்கன்னு என் வயரெல்லாம் துடிக்குது. போ சிட்டி, போ, போய் பழிவாங்க. உன்னை தடுக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது. டேய் கருவாடு, ஏடா சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, உண்மையை நினைச்சே சிரிச்சு. எடைய பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஒட டேய், என்னங்கடா சார்ஜ் கம்மியா இருக்கு? நான் எதிர்க்கும் போது ஃபுல்லா இருந்துச்சு, இப்போ 10% தான் இருக்கு. இப்ப புரியுதா நான் ஏன் சிரிச்சேன்னு? வக்காளி இதாண்டா போராஸ் டச். அட பாவிகளா, என்னடா படி வச்சுக்கடையா? அசைய கூட முடியலையே. அது சிட்டி, கவலைப்படாத, நான் சரி பண்றேன். எங்கள்கிட்ட வந்து மாட்டினா பாரு. டேய், நீ வாய மூடுறா.